நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:25. லண்டனில் விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எசெக்ஸில் உள்ள ஹனிங்ஃபீல்ட் நீர்த்தேக்கத்தில் இந்த விமான விபத்து இடம்பெற்றதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இங்கிலாந்தில் உள்ள பிரபலமான ஒரு அழகு தலம் இது. இந்த நீர்த்தேக்கத்தில் விமானம் மோதி இருக்கிறது. அவசரமாக அந்த இடத்தை அவர்கள் மூடியிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் எசெக்ஸில் உள்ள ஹனிங்ஃபீல்ட் என்ற இடத்திலே இந்த விமானம் மோதியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செல்ம்ஸ் போர்ட்டுக்கு தெற்கே அதிகாரிகள் இப்பொழுது சம்பவ இடத்தில் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் கிழக்கு ஆங்கிலியா ஆம்புலன்ஸ் சேவையும் தற்பொழுது அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எசெக்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்து நடந்த இடத்திலே விமானம் உடைந்து விழுந்து காணப்படுகிறது. ஆனால் உயிரிழப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. போலீஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார், செல்ம்ஸ்போர்ட்டில் உள்ள ஹனிங்ஃபீல்ட் நீர்த்தேக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கின்றோம். மிக அதிகமான குளிர் காலமாக இந்த காலம் இருக்கிறது. இருந்தும் கூட எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இன்னும் செய்திகள் வரவில்லை. சம்பவ இடத்திலே இப்பொழுது பல அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்றும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் வரை, அதாவது மீட்பு பணிகள் நடைபெறும் வரை அந்த பகுதியை தவிர்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் என்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கண்காணிப்பாளர் வஹீத் கான் தெரிவிக்கும் பொழுது, இன்னும் விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றோம். மேலும் என்ன நடந்தது என்பதை நிறுவ விமான விபத்து புலனாய்வு கிளையோடு நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். எசெக்ஸ் கவுண்டி தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவையின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கும் பொழுது, தொடர்ந்து அவசர சேவைகள் நடைபெற்று வருகின்றன. விபத்து நடந்த இடத்தில் தொடர்ந்தும் தாங்கள் அவதானித்து வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். திங்கட்கிழமை அன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு பதிவில் எசெக்ஸ் வனவிலங்கு அறக்கட்டளை இந்த பூங்கா முழுவதையும் மூடியிருக்கிறது. இது சிறிய விமானம், ஆனால் அங்கு எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது தொடர்பாக தகவல்கள் வரவில்லை. இது போலீசார் மற்றும் அவசர சேவைகள் தொடர்பான விஷயம் என்பதால் தங்களால் மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு சிறிய ரக விமானம் தான், ஆனால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இந்த இடத்திற்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று தற்பொழுது போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு அழகான பூங்கா இடம். இது பயிற்சி விமானமா அல்லது பிரைவேட் ஜெட்டா என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இப்பொழுது புலன் விசாரணைகளை போலீசார் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விமானம் உடைந்து துண்டு துண்டான காட்சிகள் உடைய போட்டோக்கள் வெளிவந்திருக்கின்றன. இன்னும் வீடியோக்களை யாரும் வெளியிடவில்லை. ஆகவே அந்த இடத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள்.